நாம அனைவருமே தப்பாவே நினைச்சுன்னு இருக்கோம். என்னன்னா, ஒரு சக மனிதனை காயப்படுத்திட்டு, ஒரு சக மனிதனை நோகடித்துட்டு, ஒரு சக மனிதனை வீழ்த்திட்டு, ஒரு சக மனிதனுக்கு துரோகம் செஞ்சுட்டு இறைவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா இறைவன் மன்னிச்சிடுவாரா? இறைவன் மன்னிச்சிடுவாரா? மன்னிக்கவே மாட்டார். இறைவனும் மன்னிக்க மாட்டார், உன் மனசாட்சியும் உன்னை மன்னிக்காது. என் அன்பார்ந்தவர்களே, சக மனிதனை நோகடித்து விட்டு, சக மனிதனை காயப்படுத்தி விட்டு, சக மனிதனை வீழ்த்தி விட்டு, சக மனிதனுக்கு துரோகம் செய்து விட்டு, சக மனிதன் காலை வாரி விட்டு, சக மனிதனை தள்ளிவிட்டு நாம் மட்டும் நன்றாக வாழ்ந்து விடுவோம் எப்படி எண்ணுகிறீர்கள்? இறைவன் மன்னித்து விடுவார் எப்படி எண்ணுகிறீர்கள்? ஒருபோதும் இறைவன் மன்னிக்க மாட்டார். ஒருபோதும் உங்கள் மனசாட்சி உங்களை மன்னிக்காது. உங்களை உறுத்தி கொண்டே இருக்கும், உங்களை நோகடித்து கொண்டே இருக்கும், உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். ஏன் அன்பார்ந்தவர்களே, சத்தியத்தின் மகன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? கடவுள் மலரினும் மென்மையானவன், அவன் மலர் போன்ற இதயங்களில் குடியிருக்கிறார் என்று சொல்கிறார். நம் இதயம் பூவை போன்று இருக்கிறதா? மென்மையாக இருக்கிறதா? நம் இதயத்தில் அன்பு, கருணை, இரக்கம், தயவு இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவரே.